ஸோ குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வருவேன். ஸோ என் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நான் ஒரு சிபீரியஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ என் லெவல்ஸை வச்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஸ்க்ளைமர் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். நான் எவ்ரி டைம் ஒரு வீடியோவில் சொல்லுவேன், சார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே ரிஸ்கின்ட்டு. ஸோ நான் ஒரு 3 டேஸாகவே மார்க்கெட்டில் புது விஷயம் போகுது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோர்ஸ் அண்ட் ஃபாலோட் பை லெவல்ஸ். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்லேருந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, F&O டிரான்சாக்ஷன்ஸ் மே அட்ராக்ட் ஹையர் டேக்ஸ் ரேட். எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்ராக்சிமேட்லி 30%. F&O டிரான்சாக்ஷனில் என்ன காரணம்னு கேட்டால், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓகே இதில் பெரிய லாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே சார், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். ரீட்டைலர் லாஸ் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாருக்கும் 30% வச்சிங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்ன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒத்துக்கிறேன், ரீட்டைலர்ஸ் ஆர் கெட்டிங் லாஸ் ரியலி, இது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா லாஸ்ட் 1 இயராகவே ஓகே டாப் 10 புரோக்கர்ஸோட லிஸ்ட்டு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி, எவ்வளோ இருக்கணுமோ அந்த ரேஷியோவோட 25 to 30%. 25 to 30%. இந்த டேட்டாலாம் நானே சொல்லலை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து செபியோட சைட்டில் இருக்கும், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. 25 to 30% லாஸ்ட் 1 இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு இன்க்ரீஸ் இங்கே இருக்குது. நம்பர் 2, 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்க அதிகமாக ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் 20 இயர்ஸ்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்க. விச் இஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 20 இயர்ஸ் ட்ரேடர்ஸ், அவங்க ஒர்க்கு போகல, ஜாப் போகல, ஓகே, அப் டு 30 to 40 கன்சிடரேஷன், ஓகே ஒர்க் போகிறாங்க, அவங்ககிட்ட அது இன்கம் இருக்குது. ஸோ தே ஆர் மேக்கிங் சம் பேசிவ் இன்கம் டு ரன் தர் ஃபேமிலி, அக்செப்ட் பண்ணலாம். பட் 20 இயர்ஸ், அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 20 to 30 அந்த ஏஜ் குரூப், ஸோ அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ரொம்ப ஹையர் பர்சன்டேஜில் இருக்குன்னு ஸோ நான் சொல்ல செபி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால 30% நம்ம டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரைட், அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 30% டிடிஎஸ் கட் பண்ணும். ஸோ 30% சொல்கிறதுக்கு வேணால் இருக்கலாம், ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்க டேக்ஸ், ஜிஎஸ்டி என்ன அந்த இது செஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா அப்ராக்சிமேட்லி 34% 35% டேக்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் பே பண்ணும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, F&Oவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், தே ஆர் கால்குலேட் அஸ் நான் ஸ்பெக்குலேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஸ்பெக்குலேட்டிவ். இதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் இது வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக கான்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான ஏர்ன் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு டைரெக்டாக இதை வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் ஆக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்.
ஸோ ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னா என்ன அர்த்தம்னா சும்மா லைக் ஃப்ளூக்குன்னு சொல்லலாம், லக்குன்னு சொல்லலாம். இதில் வர்றது எல்லாமே எந்த இன்கம் இருக்கோ அதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். லைக் லாட்ரி, ஓகே, லாட்ரி சீட்டு, லைக் கிரிப்டோ. இவங்க சொன்னாங்க கிரிப்டோ கூட இதில் வராது. சொல்லப்போனால் லாட்ரி சீட்டு, கேம்பிளிங், ஓகே, கேம்பிளிங், லைக் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கேசினோஸ். அதாவது எதோட அவுட்கம் வந்து யாருக்குமே தெரியாது. அவுட்கம் யாருக்குமே தெரியாதுன்ற காரணத்தினால தான் தீஸ் ஆர் கால்ஸ் ஆஸ் என்னது ஸ்பெக்குலேட்டிவ். இதில் கிரிப்டோ வந்துருச்சு, இப்போது எஃப்என்டோவும் வரப்போகுது. ஓகே, ஸோ எஃப்என்டோ இப்போ பிஸ்னஸ் இங்கே போடுறேன், கிளியராக தான் போட்டிருங்க, பிஸ்னஸ் இன்கம் டு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம். எந்த சேனல் எடுத்தாலுமே இதை பற்றி தான் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சார் நான் எல்லார்ட்டும் கேட்க ஒரு விருப்பப்படுறேன், இது எப்படி சார் எனக்கு வந்து இது வந்து ஒரு லாட்ரி சீட்டுன்னு நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இல்லை நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஐ கேன் சே ஒரு மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 ட்ரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நிறைய ட்ரேடர் பார்க்கலாம். அதுலேருந்து 16 to 18 ட்ரேட்ஸ் அவங்க பாசிட்டிவில் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு மாதம் கிடையாது, இது கிட்டத்தட்ட பல வருஷமாகவே அவங்களுக்கு ஒரு 16, ஒரு மினிமம் ஒரு 12 ட்ரேட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 18 ட்ரேட்ஸ். why I am saying this? ஸோ இவ்வளோ ட்ரேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிஎன்எல் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும், க்ரீன், எவ்ரி டே வந்து க்ரீன்லேயே முடிச்சிருப்பாங்க. சரி, எந்த ஒரு லாட்ரியில் ஒரு மாதம் கண்டினியூஸாக க்ரீனில், அதாவது ஒரு மாதம் ஒரே ஆளுக்கு லாட்ரி விழுந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு பதில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கமில் வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதாவது ஒரே ஆள் கண்டினியூஸாகவே வின் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லா டைமிலும் இவரே தான் வின் பண்ணுறாரு, தென் யூ கேன் கன்சிடர் அது ஒரு லாட்ரி. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, தே ஆர் மேக்கிங் எ குட் அமௌண்ட். நான் தப்புன்னு சொல்ல வரல, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்பெகுலேட்டிவ்னு இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே சொல்லிங்க ஆஸ் லாட்ரின்னு சொல்லிட்டீங்க. ஸோ லாட்ரின்னும் போது, ஸ்பெகுலேட்டிவ்ன்ற போது எப்படி ஒரே ஆள் மாதம் ஃபுல்லாகவே, அதாவது 20 டேன்னு இருக்கும்போது நான் 20 நாள் வச்சுருக்கேன், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு லாட்ரி எடுக்கிறேன், ஆனால் ஒரு லாட்ரிக்கும் அவருக்கே விழுந்துக்கிட்டு இருக்கு ப்ரைஸ். அது எப்படி? லாட்ரினாலே டிஃப்ரெண்ட் பர்சன் வாங்குவாங்க, இன்றைக்கி இவருக்குன்னா நாளைக்கு அவருக்கு, நாளைக்கு அவருக்குன்னா ஓகே. தட் மீன்ஸ் தே ஆர் ஹேவிங் சம் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்ககிட்ட ஏதோ செட்டப்ஸ் இருக்குது, அந்த செட்டப்ஸ் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நான் தப்பு சொல்லலை, ரீட்டைலர்ஸ் எஸ் டெஃபினட்டாக லூஸ் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. பட் சில ரீட்டைலர்ஸ் இன்னமும் இருக்காங்க, இதே அந்த 12 to 18 டேஸோட பிஎன்எல்ல க்ரீனில் இருக்கிறவங்க. ஓகே, இவங்க நீங்கள் பிஎன்எல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் க்ரீனில் தான் இருக்காங்க. அது எப்படி? ஓகே, நீங்கள் 30% போடுறீங்களா, நீங்கள் போடுங்க, ஏஜ் குரூப் வச்சு போடுங்க, லைக் 20லேருந்து அப் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம், இல்லை ஒரு 25 ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அப்படி போடலாம். பட் ஸ்ட்ரைட்டாகவே நியாயமாக இருக்கிறவங்க மேலெல்லாம் ஒரு 30% போடுறது எந்த அளவில் சரின்னு எனக்கு தெரியலை. இது இன்னும் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது விட்ட பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்க மாதிரி உள்ள அங்கே செபிக்குள்ளே நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக இதுதான் அப்படின்றத இன்னும் எழுத்துப்பூர்வமாக வரல. ஸோ அது எப்போ எழுத்துப்பூர்வமாக வருதோ அப்போது இதுக்குண்டான
நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி குரல் கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஓகே அவங்களுக்கெல்லாம் ஒரு யூனியன் இருக்குது. இங்கே ட்ரேடர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் கூட இல்லை. ரைட். கேம்பிளிங்கிறதோட அப்போ யோசிச்சு பாருங்க, அதை 12 to 18 டேஸ் அவங்க க்ரீனில் இருக்கிறவங்க ஏதோ படிச்சுட்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக அதர்ஸும் அதை படித்தா டெஃபினட்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஸ்டூடெண்ட்டு எத்தனையோ பேர் டெய்லி இன்கம் ரெகுலர் இன்கம் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வீடு இதில் தான் ஓடிட்டுருக்கு. அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு 35% டேக்ஸ் கொடுங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் யாரும் இது தப்புன்னு சொல்ல ரைட்டுன்னு சொல்லலை, கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மூலமாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரேடர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்க்குறவங்க இருக்காங்க, கேம்பிள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சாரி. ஸோ பிஸ்னஸாக பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஹேவிங் 10 lakhs 20 lakhs 40 lakhs போட்டு அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஜஸ்ட் ஒர்க் ஃபார் 5% ஆஃப் 10% ஆஃப் ப்ராஃபிட். பட் retailers, they are having very less amount, even though they are making profit, but 90% are getting loss. That means that 10% is still there. ஆனால் ஆப்ஷன் பயர்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், நான் ஆப்ஷன் பயரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். 90% ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்லாம் இருக்காங்க, பட் 10% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. மோர் ஓவர் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் மேக்கிங் அ குட் ப்ராஃபிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் அதிகம். இந்தியாவில் ஆப்ஷன்ஸ் பயர்ஸ் ஹெவி வால்யூமில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. இது வந்து 35% போடுறது நியாயமானு எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசித்து கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு இது எடுத்தால், ஸ்டெப் எடுத்தால் எல்லா ட்ரேடருக்கும் யூஸ் ஆகும். சில பேர் வீடு இருந்தாலும் சில பேரோட இஎம்ஐஸ் இதை நம்பியும் ஓடிட்டுருக்கு. சில பேர் இதுக்குன்னே அவங்க வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க வராங்க இந்த ஃபீல்டில் ஏதாவது சக்ஸஸ் ஆகணும்னு. அவங்களுக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் என்னன்றத ஒரு டார்க்னஸில் கொண்டு வந்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, போக போக தான் பார்ப்போம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ கிரிப்டோவை கொண்டு வந்தாங்க, இதையும் கொண்டு வந்தாங்க. இப்படி எஃப்என்டோவும் அப்படியே இதில் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 90% இருக்காங்க, 10% இன்னமும் இருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதை எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு பாசிட்டிவ் அவுட்கமாக இருந்தால் எல்லா ட்ரேடருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குறது இப்போ 1000 ரூபா, அப்போ ஒரு 1000 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சா 300 ரூபா கவர்மெண்ட்டுக்கு, 400 ரூபா சொல்லப்போனால் ஒரு 40 ரூபா வந்து உங்களுக்கு இது உங்கள் புரோக்கர் அவங்களே வாங்கிடுவாங்க. அது போதாதைக்கு உங்களுக்கு சிஇஎஸ்எஸ் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி போக ஒரு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 350 ரூபா. ஸோ 350 ரூபா அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ 650 ரூபா தான், அதாவது 1000 ரூபா எடுத்து வெறும் 650 ரூபா தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணால் சில ட்ரேடருக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம்
கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்ட்டு பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் பட்ஜெட் டைமில் இது என்னன்றது கிளியராக சொல்லிடுவாங்க. ஏன்னா கிரிப்டோவும் ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க 30% அவங்க வந்து டேக்ஸை வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி கவர்மெண்ட் ஒரு நல்ல கண்டிஷன் எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மினிமம் 2 lakhs இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், இல்லாட்டி நீங்கள் மினிமம் 1 lakh இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ண முடியும். லெட் இட் பி ரீட்டைலர். ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு அமௌண்ட் ஸ்லாப் வச்சு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தால் மட்டும்தான் F1 ட்ரேட் பண்ண முடியும், இல்லாட்டி இதுக்கு கம்மியாக இருந்தால் F1 ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது ஒரு நியாயம். அதுக்காக ரீட்டைலர் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு 35% வைக்கிறது அது ரொம்ப எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்படி ஒரு டேக்ஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் F1 பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த ரீட்டைலர் இதில் வரமாட்டாங்க, அவங்க நார்மல் ட்ரேடர் இதில் வந்துடுவாங்க. ஆஃப்டர் தட் அவங்க ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்களா இல்லை செல் பண்ணுறாங்க, தட் டோட்டல் டிபெண்ட்ஸ் அப்பான் தெம். பட் அதுக்குண்டான கேபிட்டல் ஒரு ரீட்டைலர்ன்றது ஒரு கேபிட்டல் பேசிஸில் தான் இருக்குது. இப்போ நம்மளே பாருங்கள், டேக்ஸ் டிடக்டட் ஃப்ரம் சோர்ஸ் TDS கட் பண்ணுறாங்க. எந்த பேசிஸில் இருக்குது? நீங்கள் 7 லட்ச ரூபா இப்போ 5 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ அதே ஸ்லாபை இங்கேயும் கொண்டு வந்தா, அதாவது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா அது கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து F1 பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்களா, உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக F1 பண்ணலாம். லெட் இட் பி பையிங் பண்ணுறதா பண்ணலாம், செல்லிங் பண்ணுறதா பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வே ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூடிங் ஆப்ஷன் பயாஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செல்லர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட்டைலர்ஸ் ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் லைக் ஒரு 10,000 20,000 இல்லை 30,000 ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா 30,000 ட்ரேட் பண்ணுறாங்க, 2 நாள் அவங்க அக்கௌண்ட் காலி ஆயிடுது. ஸோ இப்போ 2 லட்ச ரூபா இருக்குதுன்னா தே கேன் வெரி வெல் கோ ஃபார் அ ட்ரேட். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி வைக்கலாமா, இல்லை வேறு என்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு தோன்றதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? ஸோ இது மூலமாக உங்களோட வியூஸ் எனக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு இதோட ஒரு நாலேஜ் போய் சேரட்டும். அவங்கவுங்க வியூஸ் வந்து இது யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நிஜமாலே ஒரு ரீட்டைல் ட்ரேடரில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடரும் ஹெல்ப்பாக இருக்கும், நார்மல் ட்ரேடர்ஸ்க்கும் ஓகே. அதிகமான 2 லட்ச ரூபா இருந்தாலும் அதிகமான லாட்டில் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணுறான்னு வைங்களேன், 2 லட்ச ரூபா கம்மியாச்சுன்னா அடுத்த நாள் அவங்க பண்ண முடியாது. ஸோ அது மூலமாகவும் அவங்க சைக்காலஜிக்குள்ளே லாக் ஆயிடுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் 35% இந்த ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்லேயும் அது வராமல் இருக்கும். ஓகே. ஸோ இது மூலமாக எல்லா ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைய வாய்ப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பீயிங் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை ப்ளீஸ் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏதாவது நல்ல பாசிட்டிவ் ஸ்டெப் எடுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ பிகாஸ் தே ஆர் வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் என்னோட ஒரு பர்சனல் வியூ. ஓகே. அண்டு ஸோ வாங்க நம்ம வந்து நாளைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஸோ முக்கியமான லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. என்னோடய அப்சைட் பாக்ஸ் ஜோன், ஸோ அப்சைட் பாக்ஸ் ஜோன் இஸ் 52,059 அண்ட் 51,983. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேடு பண்ணவே கூடாது, ஏன்னா நோ ட்ரேடு. ஓகே, நோ ட்ரேட் ஜோன். நல்லா பாருங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப்.
நாளைக்கு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்து முக்கியமான இந்த லெவல் தான், இந்த லெவல் முக்கியமான லெவல் எது நம்மளோட இந்த லெவல். ஸோ எப்போ 940க்கு கீழே கேப் அப் எடுத்து 940 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ உங்களுக்கு 787 அண்ட் 671 டார்கெட் வந்துடும். ஸோ சினாரியோ நம்பர் 1 நான் சொல்கிறேன். மார்க்கெட் கேப் அப் இந்த இடம் அடிச்சுட்டு திரும்ப கீழே வரும், ரைட். ஸோ 787 அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இதை பிரேக் ஆனால் உங்களுக்கு 51 661 இது வரும். ஸோ இது வந்த உடனே டேரெக்டாக இங்கே உடஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பெரிய லெவல், உடஞ்சிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக உடையும். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இங்கேருந்து திரும்ப மேலே போகும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது உடஞ்சி கீழே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆனால் நீங்கள் தாராளமாக புட் சைட் போகலாம் அப் டு ஹியர் 51 277 இது வரைக்கும் போகலாம். சினாரியோ நம்பர் 1. இவ்வளோ நேரம் பேசுனது சினாரியோ நம்பர் 1, ரைட். ஸோ சினாரியோ நம்பர் 2 பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டவுன் சைடு இருக்க பாக்ஸ் என்னன்னு நீங்கள் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் பாருங்கள். 51 51 282 அதே மாதிரி 51 277. ஸோ சொல்ல போனால் 282 277 ஈவன் 220 வரைக்கும் இருக்குது. ஓகே, 51 220 அதாவது 282லேருந்து 220 வரைக்கும் மார்க்கெட்டில் நோ ட்ரேட் ஜோன். இதில் அதை போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ரைட். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் என்னோடய சேனலில் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே என்ன பண்ணணுன்ட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட் இன்னமும் சிஇ சைடு தான் இருக்குது. மார்க்கெட் இன்னமும் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன்னொரு 2 நாள், அதாவது நாளைக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள். ஸோ வெட்னஸ்டேலேருந்து ஐ மீன் 26th, ரைட். 26லேருந்து மார்க்கெட்டில் டவுன் மூவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன் மூவ்னா உடனே வந்துடுறது. திரும்ப வாலட்டைல் மார்க்கெட் வரும், வாலட்டைலாக இருந்துட்டு தான் டவுனில் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 26க்கு அப்புறம் உங்களுக்கு டவுன்ஃபாலுக்கு ரெடியாக இருங்க. நல்ல நல்ல லெவல்ஸ் வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு 25th, நாளைக்கு முக்கியமான விஷயம். நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லுவேன், இந்த டவுன்ஃபால் அதாவது 26லேருந்து ஃபால் ஆகிறது எது வரைக்கும் இந்த மொமெண்டம் இருக்கும், ரைட். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் டுமாரோ வீடியோ, ரைட். வாங்க செகண்ட் சினாரியோக்கு போவோம். ஸோ கேப் அப் டைரெக்டாக இந்த பாக்ஸ்க்கு மேலே இருக்குது, நம்மளோட ஸ்பெஷல் பாக்ஸ்க்கு மேலே. எந்த பாக்ஸ்? இந்த பாக்ஸ். ஸோ 52059 இந்த பாக்ஸ் மேலே இருந்து. ஸோ இந்த பாக்ஸில் இருந்துன்னா உடனே போயிடாதீங்க. சஸ்டெயின் ஆகணும். எந்த ஒரு லெவலாக இருந்தாலும் சஸ்டெயின் ஆகணும். எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 20லேயும் 25 நிமிஷம் சஸ்டெயின் பாருங்கள். பார்த்துட்டு அதோட பிரேக் அவுட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்ஸ் உங்களை மெதுவாக 52,702 வரைக்கும் கொண்டு போயிடும். ஓகே, 52,702 வரைக்கும் உங்களை கொண்டு போயிடும். இது சினாரியோ நம்பர் 2. ஸோ சினாரியோ நம்பர் 3 பாருங்கள். சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கேப் டவுன் ஆனால் என்ன சான்சஸ் இருக்குது? மார்க்கெட் இங்கே எங்கேயாவது உங்களுக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, உடனே மார்க்கெட் உடனே கொடுக்குன்னு சொல்லிட்டு கீழே போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் கீழே வராமல் இருந்துச்சு, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும், ரைட். அப்படி இல்லையா, கேப் டவுனில் கொடுத்துட்டு இதே லெவலில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும். ஓகே, ஸோ உங்கள் ஐஸ் கண்ணெல்லாம் இங்கே வச்சுக்கோங்க, எங்கே என்ன நடக்குதுன்ட்டு.
ஸோ இங்கே வந்து பட்டு மேலே போகுதா, இல்லை இது நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகுதா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரைட்? ஸோ இது சினாரி நம்பர் 3. ஸோ சினாரி நம்பர் 4 வாங்க. சினாரி நம்பர் 4 என்ன? நாளைக்கு சப்போஸ் டைரெக்டாகவே 220க்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இதுக்கு கீழே இப்படி வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் புட் சைடு வரணும். உங்களுக்கு 51,032 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அதாவது 220 உடச்சி இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் 032 51,112 வரும், இல்லைன்னா வராது. மார்க்கெட் இதில் போகும், மேலே போகும், இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து கால் சைட் போயிடும். மொமெண்டம் அழகாக பிடிச்சிக்கிட்டே உங்களுக்கு இந்த டார்கெட்டும் வந்துடும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் நம்பர் சினாரியோ நம்பர் லாஸ்ட் சினாரியோ நம்பர் 5. இப்போ நான் இந்த சினாரியோ வந்து 4. ஸோ சினாரியோ நம்பர் 5 என்னென்னு நம்ம பார்ப்போம். மார்க்கெட் எங்கேயா ஓப்பன் ஆகுது, டக்குன்னு நல்லா இது ஓப்பன் ஆகும், இப்படி டவுன் வர மாதிரி வந்துட்டு இந்த ஏரியா பிரேக் பண்ண பெரிய கேண்டலாக பிரேக் ஆகும். திரும்ப சொல்கிறேன், இந்த ஏரியா பிரேக் ஆன பெரிய கேண்டல் பிரேக் ஆகும். இப்படி சஸ்டெயின் ஆகிட்டு கூட பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை பெருசாகவே ஒரு பெரிய கேண்டல் வந்து பிரேக் ஆகும் வாய்ப்பு. ஸோ மார்க்கெட்டில் நடுவில் எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த லெவல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும், பிரேக் அவுட் கிடைக்கிறவங்க அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்தா அப்சைடு எடுத்துருங்க. ஸோ டவுன் சைடு கொடுத்தோன்னா டவுன் சைடு உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ தான் டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ டவுன் சைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா டெஃபினட்டாக நேற்று நான் போஸ்ட் பண்ண வீடியோ இருந்தது, ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சி சைட் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக கால் சைடு எடுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த டார்கெட்ஸ் 51,671 787 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. டன். ஸோ இது சினாரியோ நம்பர் 5. ஸோ 5 சினாரியோ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ 1 2 3 இது கீழே ஒன்று 4 and 5. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே இருக்க ட்ரஸ்ட்டுக்காக. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், 10 days உங்களோட நான் லைவாக எடுக்க போகிறேன். நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி உங்களோட P&L எவ்ரி மந்த்லி P&L க்ரீன் ஆக்கலாம், எவ்வளோ ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் இருக்குது மார்க்கெட்டில். நான் கொடுத்த லெவல்ஸ், நான் கொடுத்த பாக்ஸ், நான் கொடுத்த ஜோன்ஸ், இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் ஃபைண்டர், ஸோ டைரக்ஷன், மொமெண்டம் தெரிஞ்சாலே, டைரக்ஷன் தெரிஞ்சாலே போதும், அழகாக நீங்கள் அந்த இதில் உட்காந்துடலாம். பீயிங் எ பையர் அந்த மொமெண்டமும் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சீட்ஸ் நிறைய புக் பண்ணிட்டீங்க. தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட் மொமெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சீட் இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. பிகாஸ் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் எப்போ வீடியோ போடுவேன், எப்போ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் தான் இருப்பீங்க தவிர நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடாக இன்றைக்கி முடியாது. பிகாஸ் அன்டில் அன்லெஸ் நீங்கள் லேர்ன் பண்ணாத வரைக்கும் யூ கேனாட். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டேன், பேமெண்ட் எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டேன், யாருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கோர்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட், 15 minutes சார்ட். ஸோ நிஃப்டியை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சேம் டு சேம். நான் வந்து பட் நிஃப்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் கேப் அப், பட் இங்கே கேப் டவுன். ஸோ நிஃப்டி சப்போஸ் கேப் டவுன் இருந்தால் ஓப்பனிங் வேணால் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இதனால கேப் டவுன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இட் இஸ் இன் பாசிட்டிவ், நோ இஷ்யூஸ். ஸோ என்னோடய பர்சனல் வியூவை நான் உங்களுக்கு வச்சுட்டேன், ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கேப் டவுன்
முக்கியமான ஜோன் நான் அந்த பாருங்கள் பாக்ஸ் ஜோனை நீங்கள் எழுதிக்கோங்க. நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ 23,381, 23,349 ரைட் சைடில் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நோ ட்ரேட் ஜோன். ஸோ நோ ட்ரேட் ஜோன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்து இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ 23,395க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ முதல் டார்கெட் 23,440, செகண்ட் டார்கெட் 501. ஸோ இந்த மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் சினாரி நம்பர் 1. இதுக்கப்புறம் கிடச்சிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப டான்ஸ் ஆடி இப்படி உடச்சிட்டு போனால் உண்டு. ஓகே, ஸோ போனால் உங்களுக்கு மேலே மேலே நான் போட்ட டார்கெட்ஸ் எல்லாம் லைனாக கிடைக்கும். ஸோ சினாரியோ நம்பர் 1. ஸோ சினாரியோ நம்பர் 2 என்னன்னு வாங்க நம்ம பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுக்குது, அந்த கேப் டவுன் இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்குது. சப்போஸ் சஸ்டெயின் ஆகிட்டு கீழே வருதுன்னா அப்போ உங்களுக்கு 23,292. ஓகே, அதே மாதிரி 23,338 இது வரைக்கும் டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. ஓகே, டன். ஸோ இது சினாரியோ நம்பர் 2. திஸ் இஸ் த புட் சைட் சினாரியோ. ஸோ கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சிஇ, இது கீழே போச்சுன்னா பிஇ புட் சைட். சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, ஒரு பிக் கேப் அப் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஓகே, பிக் கேப் அப் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், உங்கள் ஐஸ் இங்கே தான் இருக்கணும். ஸோ இங்கே போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 23,565 அண்ட் செகண்ட் டார்கெட் 504 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 3. ஸோ சினாரியோ நம்பர் 4 அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே இது மேலே கேப் அப் 670, 670லேருந்து 711 வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன். 711, 23,711. ஸோ மார்க்கெட்டில் நான் 23,700 நான் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ட்டு. இன்றைக்கி இல்லை நாளைக்கு அச்சீவ் ஆயிருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ரைட். ஸோ திஸ் இஸ் சினாரியோ. நான் 711 வரைக்கும் தான் போவேன், அதிகமாக எதுவும் போகிற மாதிரி இல்லை. ஸோ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 3. சினாரியோ நம்பர் 4 அதே தான், ரெசிஸ்டன்ஸ் டான்ஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ 4 அண்ட் 5 எங்கேயா இன்பிட்வீனில் எடுத்துச்சுன்னா, ஸோ நல்ல முக்கியமான லெவல்ஸ் இது எல்லாமே. ஸோ பிரேக் அவுட் மேல் பக்கம் கொடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக அப்சைடில் இருக்க என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்துடும். 627 ஈவன் இந்த பாக்ஸ், நம்மளோட பாக்ஸ் வந்துடும். அதே மாதிரி பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கீழே உங்களுக்கு 23,440 ஃபாலோட் பை 23,395 இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகும். ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய ட்ராப்பெல்லாம் எதுவுமே இருக்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ பெஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ யூ கேன் வெரி வெல் சேஃப்லி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ நாளைக்கு சொல்லப்போனால் வந்து 24th அண்ட் 25th 2 நாளும் வந்து கொஞ்சம் ஓகே ஆமாம் தான் இருக்குது. 26லேருந்து உங்களுக்கு நல்ல மூவ்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் வயலண்ட்டான மூவ் இருக்கும், வாலட்டைல். நான் எதாக இருந்தாலும் நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ரைட். ஸோ இது மட்டும் முடியல. சம்டைம்ஸ் எஃப்ஐடியோட பிளான்ஸ்லாம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் வீக்கில் நான் சொன்ன பிளான்ஸ்லாம் இது இருந்தது, கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ 12th ஜூனுக்கு அப்புறம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் கிராஜுவல் செல்லிங் வந்து பிளான் இருக்கும். ரைட். அப் டு ஒரு 1 வீக் சொல்லப்போனால் 12th 19th வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். திரும்பி 19th அப்புறம் அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி கோல்டு சில்வர் லிட்டில் ரைஸ் இருக்கும். இது வந்து நான் வந்து எப்போ கொடுத்தது, ஒரு லாஸ்ட் வீக் 12th அப்போ கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் 30 ஜூன் வரைக்கும் ஃபால் இருக்குது. அந்த டைமில் க்ரூடோட சைட்வேஸ் இருந்து ஷார்ட் டேர்ம் மூவ் வந்து அப் சைடில் இருந்ததுன்னு நான் சொன்னேன், அதுவும் அச்சீவும் ஆயிடுச்சு. நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி மேலே போச்சு 245 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடி ஸ்டாக் பாருங்கள், ஐடி ஸ்டாக், ஸ்டீல் ஸ்டாக் 20th ஜூன் ஈவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனாலும் 20 ஜூன் வரைக்கும் மேலே இருக்கும்னு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். நீங்கள் போய் ஐடி ஸ்டாக்ஸை பாருங்கள், ப்ளஸில் இருக்கும்.
ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்லி ஃபார் அவர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில். ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அல் டிஸ்கஸ். ஐடி செக்டர், எத்தனை ஐடி செக்டர் சொல்லியிருந்தேன். டாடா ஸ்டீல் வந்து ஸ்டீல் செக்டர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எல்என்டி, எம்ஃபசஸ், பாருங்கள் இவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருந்தது. டிசிஎஸ்லாம் சொல்லுங்கள், பாசிட்டிவ் சைட், சிஇ சைடு எல்லாம். ஸோ இன்ன வரைக்கும் மார்க்கெட் இட் இஸ் இன் சிஇ சைட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட. அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரேடும் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் கெட்டிங் மோர் பெனிஃபிட்டட். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் விச் ஐ கிவ். ரைட். ஸோ அதில் ஒரு சில சப்போர்ட் தான் நான் இங்கே உங்களுக்கு மார்க்கெட்டில் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொன்னது தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அப் டு திஸ் வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடில் போகும். பட் அங்கே நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஈவன் செக்டர் வைஸும் சொல்வேன், ஸ்டாக் வைஸும் சொல்வேன். தேர் ஆர் 10-20 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட். 12th ஜூன் நான் போட்டதுலேருந்து நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் கீழே தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வீக் மார்க்கெட் மேலேயே போகலை, டவுன் சைட்லேயே இருந்தது. சைடு வைஸில் சுற்றி டவுன் சைடு இருந்தது. அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் ஒரு வாரம் முன்னாடியே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் மேலே போகாதுன்னு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் மேலே போகுன்னு. இன்ன வரைக்கும் பாருங்கள், ட்ராப் பண்ணியாவது போகுது. ஆனால் அப் சைடில் தான் போகுது. இன்னும் ஒரு 2 days இப்படி தான் இருக்கும். 26 முதலே சொல்லிட்டேன், செல்லிங் பிளான் பண்ணுங்கள், புட் சைட்லேருந்து பிளான் பண்ணுங்கள். ஒரு கரெக்ஷன் டைம் அதுக்கப்புறம் எது வரைக்கும் இருக்குன்றது நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வியூஸ், உங்களோட வியூஸ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இது மூலமாக பயனடையட்டும். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with any answers tomorrow.